இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களை முதலமைச்சரை சந்தித்து பேச வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியதன் காரணமாக தற்போது ஆளுநர் RN ரவி அவர்கள் முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தற்போது முதலமைச்சர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நேரில் சந்தித்து இது தொடர்பாக பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய கடமையிலிருந்து மீறியதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எப்படி பஞ்சாப் ஆளுநருக்கு அந்த அளவுக்கு கடினமான வார்த்தைகளை அவர்கள் பேசினார்களோ, எப்படி ஒரு ஆரிஃப் முகமது கான் கேரளாவினுடைய கவர்னரை அந்த அளவுக்கு சாதித்தார்களோ, எந்த அளவுக்கு தமிழிசை சவுந்தரராஜனிடம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்களோ, அது ஏனோ ஒரு RN ரவியினுடைய கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் திடீர் என்று அந்த வார்த்தைகள் பயன்படுத்தவில்லை. அவர்கள் நீங்க போய் டீ சாப்பிட்டுக்குங்க என்றெல்லாம் பேசக்கூடிய அந்த பாணி என்பது அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு உகந்ததல்ல என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்படி இருந்து கூட சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஒரு முதல்வர் செயல்பட்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். மிக தெளிவாக தெரிகிறது. RN ரவி என்ற நபர் கவர்னராக இல்லை, ஒரு அரசியல்வாதியாக ராஜ்பவனை யூஸ் பண்ணி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலையும், அதாவது அந்த குண்டுவீச்சு என்று அவர் குறிப்பிட்ட அந்த சம்பவத்திலிருந்து ஆரம்பித்து பல விஷயங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக, அரசுக்கு எதிராக, திராவிட கொள்கைகளுக்கு எதிராக பேசக்கூடிய, சித்தாந்தத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபராக, இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் அவர்தான் எதிர்கட்சி என்று பாவித்து பேசக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நபரோட போய் உட்கார்ந்து கொண்டு பேச வேண்டிய ஒரு தருணத்தில் ஒரு முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க ஒரு ஜஸ்டிஸ் இஸ் நாட் சீன் டு பி டன், ஜஸ்டிஸ் வாஸ் நாட் டன். அப்படி இருந்தும் கூட ஒரு முதல்வர் சென்றிருக்கிறார். இதனால் ஒன்றும் பெரிய ஒரு விளைவுகள் ஒன்றும் வரப்போறது இல்லை. அவர் இதில் ஒன்றும் கையெழுத்து போட போறது இல்லை. எல்லாம் நான் அனுப்பிச்சுட்டேன்ப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது என்று நான் அறிகிறேன். அப்ப இந்த சந்திப்புல எந்த ஒரு பயணம் இருக்காது, ஆளுநர் மீண்டும் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? கவர்னர் டீ கொடுத்தா அதை குடிச்சிட்டு வந்திருக்கணும். அது ஒரே ஒரு மேட்டர் மட்டும்தான் முதலமைச்சரை பொறுத்தவரை அவருக்கு கிடைத்த ஒரு பாசிட்டிவா இருக்கு. வேற ஒண்ணுமே வரப்போறதில்லை இந்த மீட்டிங்ல இருந்து. இது அடுத்த முறை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரும்போது உணர்த்த வேண்டும், சுப்ரீம் கோர்ட்ல உணர்த்த வேண்டும். அதை வைத்துக்கொண்டு சிஜேஐ என்ன செய்வார் என்ற ஒன்றும் சொல்ல முடியாது. பல விஷயங்கள்ல ஆணித்தனமான கருத்து சொன்னாலும் அது ஆர்டர்ல வராத ஒரு சூழ்நிலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை. அது இந்த கேஸ்ல கூட வர்றது ரொம்ப வியப்பா இருக்கிறது. பல கவர்னர்களை, 3 கவர்னர்களை விமர்சித்த உச்சநீதிமன்றம் RN ரவியினுடைய விஷயத்தில் மற்றும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு டிஃபிடென்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.